ஒரு நாள் அனு புதிய வீட்டுக்கு குடிமாற்றினாள். அவளது பெட்ரூம்ல ஒரு பழைய பெரிய கண்ணாடி இருந்தது. இரண்டாம் நாள் அவள் கண்ணாடியில் பார்த்தபோது அவள் அசைந்த பிறகுதான் கண்ணாடியில் இருக்கும் உருவம் அசைந்தது. மூன்றாம் நாள் அனு சிரித்தாள். ஆனால் கண்ணாடியில் இருந்த அவள் உருவம் சிரிக்கவே இல்லை. அந்த கண்ணாடியை ஒரு துணியால் மூடி வச்சேன். ஆனால் மறுநாள் காலை அந்த துணி கீழே விழுந்திருந்தது. இப்போது கண்ணாடியில் பார்த்தபோது அவள் நின்ற இடத்துல அந்த உருவம் இல்ல, அவள் பின்னால் நின்றது. அச்சச்சோ, நீயே என்ன போலவே இல்ல, நான் நீ இல்ல, இது என்ன மாயம்? அந்த கண்ணாடியை வீட்டுக்கு வெளியே கொண்டு செல்கிறேன். அது அவள் இல்ல. அனு இங்கே இருக்கிறாள். இல்ல, இது நடக்கவில்லை. உன் அனு இங்கேயும் இருக்கிறாள். நான் கண்ணாடிக்குள்ள இருந்தேன், இப்போ வெளியே வந்துட்டேன். அந்த நாளிலிருந்து உண்மையான அனு இன்னும் அந்த கண்ணாடிக்குள் சிக்கி இருக்கிறாள். மீண்டும் அந்த கண்ணாடி வீட்டிற்குள் நுழைந்தது. அடுத்து அங்கே யாரை கைது செய்வது என்று எண்ணி காத்து கொண்டிருந்தது.